ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றின ஓவர்வியூ பார்த்துட்டு நோவோ நார்டிஸ்க் பற்றி ஒரு மைனர் அப்டேட் இருக்குது, அதையும் நம்ம என்னென்னு பார்ப்போம். அப்புறம் கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ அண்ட் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ, இதில் எந்த விதமான போர்ட்ஃபோலியோ நம்ம க்ரியேட் பண்ணால் ஜெனரேஷனல் வெல்த் க்ரியேட் பண்ண முடியும்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதை சில எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி shows signs of recovery with 934 crore disbursements in Q2 FY26. அவங்களுக்கு ஆப்வியஸாக சில சேலஞ்சஸ் போயிட்டே தான் இருக்குது. இது ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கு மட்டும் இல்லை, எல்லா மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்குமே இந்த இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது. பட் அவங்க டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் 233% சர்ஜ் ஆகிருக்கு. லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்க வெறும் 280 crores தான் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸாக கொடுத்துருந்தாங்க, லோன்ஸாக கொடுத்துருந்தாங்க. இப்போ அது 934 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கலெக்ஷன் எஃபிஷியன்சியும் 98.7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அவங்களோட அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கரண்ட்டாக 4088 crores இருக்குது. அவங்க என்ன தான் ரெக்கவரி சைன்ஸ் காட்டினாலும் இந்த குவார்ட்டர்லேயே அவங்க நெட் லாஸ் ஆஃப் 249 crores தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜிஎன்பிஏ கரண்ட்டாக 4.97% இருக்குது, என்என்பிஏ 0.97% இருக்குது. இந்த குவார்ட்டரில் அவங்க 367 crores டெக்னிக்கலாக ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லிக்விடிட்டி பொசிஷன்லாம் ஸ்ட்ராங்காக 1179 crores இருக்குது. அண்ட் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 47% இருக்குது. இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பட் நம்ம ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஆஃப் டுடேயில் இன்வெஸ்ட் பண்ண போதில்லை, நம்ம ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஆஃப் டுமாரோவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ரெக்கவரி பிளேக்கும் அண்டர் வேல்யூவேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அண்டர் வேல்யூட் கம்பெனிங்கிறது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்க ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் மட்டும் அதுக்கேற்ற அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகாமல் இருக்கிறது தான் அண்டர் வேல்யூட் கம்பெனி. டேர்ன் அரவுண்ட் பிளேங்கிறது அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸே சுமாராக இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டி கம்பெனி தான், பட் ஒரு டைம் ஃப்ரேமில் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த கம்பெனிலே சில இஷ்யூஸாக இருக்கலாம். பட் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் அவங்க அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பர்டிகுலர் கம்பெனி ஃப்யூச்சரில் ரெக்கவர் ஆயிரும், அவங்க மேனேஜ்மெண்ட் மறுபடியும் க்ரோத்தை நோக்கி கொண்டு போவாங்க, இந்த கம்பெனியால் மறுபடியும் பழைய மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நினச்சி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது ஒரு டேர்ன் அரவுண்ட் பிளேயில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை நான் ஒரு டேர்ன் அரவுண்ட் பிளேயாக தான் பார்க்குறேன். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அண்டர் வேல்யூட் கம்பெனின்னு நான் எந்த காலத்தையுமே நினச்சதே கிடையாது. அவங்க சில சைன்ஸ் ஆஃப் ரெக்கவரியை சில பார்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸில் மட்டும் தான் காட்டியிருக்காங்க. அவங்க மறுபடியும் கண்டிப்பாக இங்கேருந்து ரெக்கவர் ஆவாங்க, நல்ல பர்ஃபார்மிங் மைக்ரோ ஃபினான்ஸ் லெண்டராக மாறுவாங்கங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. பட் எப்போவுமே நம்ம டைம் கொடுத்தா தான் மார்க்கெட்டும் நம்மளுக்கு அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஜெனரேஷனல் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட சிஇஓ என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். The trends developing in Q2 have been rather heartening after last 15 tumultuous months for microfinance industry. லாஸ்ட் 15 monthsனால் கிட்டத்தட்ட 5 குவார்ட்டராக அவங்க ரொம்ப சுமாரான ட்ரெண்ட்ஸ் தான் பார்த்துருக்காங்க. பட் மறுபடியும் இந்த குவார்ட்டரில் அவங்க கொஞ்சம் சைன்ஸ் ஆஃப் ரெக்கவரியை பார்க்குறோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. Our focused efforts have resulted in 48 crore recoveries during Q2. இந்த குவார்ட்டரில் மட்டும் அவங்க பேட் டெட்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்த சில நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்லேருந்து அவங்க 48 crores ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ்னால அவங்க டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்குன்னு சிஇஓ அண்ட் சிஎஃப்ஓ ஆஷிஷ் தமானி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவங்களோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி ஓரளவுக்கு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். டோட்டல் இன்கம் 239 crores, 21% குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் டிக்ளைன். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 20% டிக்ளைன் ஆகி 91 crores அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 40 crores லாஸ் தான். ப்ரொவிஷன்ஸோடு சேர்த்து அவங்க 240 crores கிட்ட லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் அ ப்ரூடென்ட் மெஷர் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ரெகக்னைஸ் டெக்னிக்கல் ரைட் ஆஃப்ஸ் அமௌண்டிங் டு 367 crores. இந்த குவார்ட்டரில் மட்டும் 367 crores அண்ட் இந்த என்டையர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயரில் 947 crores அவங்க ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இப்படி க்ளீன் பண்ணி தான் அவங்க புக்ஸ் மறுபடியும் ஓரளவுக்கு நார்மல்ஸிக்கு வரும், அங்கேருந்து அவங்க பர்ஃபார்மன்ஸை காட்ட முடியும். அவங்க க்ளீன் பண்ணுற ப்ராசஸே நம்ம குறை சொன்னோன்னா ஆப்வியஸாக நம்ம எதுக்காக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறத மறுபடியும் ஒரு தடவை யோசிச்சு தான் ஆகணும். ஆப்வியஸாக அவங்களோட புக்ஸில் இருக்கிற மோசமான டெட்ஸ்லாம் அவங்க ரைட் ஆஃப் பண்ணி தான் ஆகணும், அவங்க க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அவங்க ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, இப்போ இந்த தப்பை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. இது பண்ணுறதுக்கே நம்ம அலோவ் பண்ணாமல் ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்ம ஆஜிடேட் ஆனோன்னா, இல்லை மற்றவங்க குறை சொல்கிறாங்கன்னு டவுட் பட்டோன்னா, நம்ம டேர்ன் அரவுண்ட் பிளேஸில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம சைக்கலாஜிக்கலாக டியூன் பண்ணி வச்சுருக்கோமாங்கிறத மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணணும். அண்ட் அவங்களோட லிக்விடிட்டி அண்ட் கேபிட்டல் பொசிஷனை பார்த்துட்டோம். 1179 crores இருக்குது லிக்விடிட்டி பொசிஷன் அண்ட் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 47% இருக்குது. அவங்க ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்காங்க. டேர்ன் அரவுண்ட் பிளேஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்மளோட மென்டல் ஸ்டேட்டையும் நம்மளோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டையும்
ரொம்பவே டெஸ்ட் பண்ணும். சுற்றி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம், சுற்றி இருக்கிற கம்பெனிஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தேக்க நிலையிலே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சம்டைம்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். பட் இவங்க மறுபடியும் ரெக்கவர் ஆகி அங்கேருந்து ரேலி ஆகும்போது இது எல்லாத்துக்கும் மேக்கப் பண்ணிடுவாங்க. டைம் இஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ நம்ம நோவோ நார்டிஸ்கோட அப்டேட் என்னன்னு பார்ப்போம். நோவோ நார்டிஸ்க் அண்ட் ஃபைசர் 2 பேரும் போட்டி போட்டுட்ருக்காங்க மெட்சரான ஒரு ஒபிசிட்டி பயோடெக் ஃபர்மை அக்வயர் பண்ணுறதுக்காக. ஏற்கனவே ஃபைசர் வந்து $7.3 பில்லியனில் மெட்சராவை வேல்யூவேட் பண்ணி அதில் ஒரு பிட் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. நோவோ நார்டிஸ்க் $9 பில்லியன் அவங்கள எவாலுவேட் பண்ணி மறுபடியும் ஒரு பிட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மெட்சரா வந்து நோவோட பிட் தான் சுப்பீரியர்னு சொல்லியிருக்காங்க. நோவோ வேல்யூஸ் த கம்பெனி அட் அ ஹையர் ரேட் தென் வாட் ஃபைசர் வேல்யூட் த கம்பெனி. ஸோ மெட்சரா ஆப்வியஸ்லி நோவோட டீலை வந்து எடுத்துக்கிறதுக்கு தான் வந்து இன்க்ளைண்டாக இருப்பாங்க. பட் ஃபைசர் வந்து நோவோ நார்டிஸ்க் மேலே சில லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோவோ இந்த மாதிரியான பிட் பண்ணது ரெக்லெஸ்ஸான விஷயம், இது காம்படிஷனுக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயம்னு வந்து பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லா லீகல் ரெவன்யூஸும் நாங்கள் பர்சியூ பண்ணுவோன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் நோவோ நார்டிஸ்க் சுற்றி மறுபடியும் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது. ஏற்கனவே ஒரு ஷேர் ப்ரைஸ் டிக்ளைன் ஆகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஷேர் ப்ரைஸ் சுற்றி வர எனி நெகட்டிவ் சென்டிமெண்ட் அதை ஃபர்தராக கீழே தான் தள்ளும். நல்ல நியூஸ் வந்து கம்மியாக தான் ரியாக்ட் ஆகும். இதே தான் நீங்கள் வந்து அப்வர்ட் ட்ரெண்டில் இருக்கும்போதும் பார்க்கலாம். ஒரு ஷேரை சுற்றி நல்ல சென்டிமெண்ட் இருக்கும்போது ஒரு சுமாரான நியூஸ் வந்தாலும் அந்த ஷேர் ப்ரைஸை ரொம்ப கீழே தள்ளாது. பட் ஒரு நல்ல நியூஸ் வந்தால் ரொம்ப மேலே ஏற்றி வைக்கும். நோவோ நார்டிஸ்க் சுற்றி இப்போ நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 60-70% மேலே ஃப்ரம் இட்ஸ் ஆல் டைம் ஹைஸ் கரெக்டாக இருக்குது. நோவோ நார்டிஸ்க் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர் வேல்யூட் கம்பெனி தான். அவங்க 3.5% டிவிடெண்ட் டீல் தராங்க. அவங்க ஒரு டிவிடெண்ட் க்ரோத் கம்பெனியும் கூட. அண்ட் நோவோ நார்டிஸ்க் 12 times ஃபார்வர்ட் earningsல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய கம்பெனி ஒரு பேட் ஃபேஸில் போயிட்டுருக்கு. இட்ஸ் அ கிரேட் கம்பெனி பட் அ ப்ரோக்கன் ஸ்டாக். அந்த ஸ்டாக்கில் நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஃப்யூச்சரில் ரிட்டர்ன்ஸ் நல்லா வருங்கிறது என் பர்சனல் ஒப்பீனியன். நான் நோவோ நார்டிஸ்கில் பர்சனலாக ஸ்டேக்கும் எடுத்திருக்கேன். நான் ஒரு டிஸ்க்ளோஷராக உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நோவோ நார்டிஸ்க்லையோ இல்லை ஸ்பந்தனா ஸ்பத்திலையோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோக்கும் கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோக்கும் என்ன வித்தியாசம், இதில் எது வந்து நம்மளோட வெல்த் கிரியேட்டிங் ப்ராசஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இஸ் ஒன் வேர் யூ டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். அப்போ கான்சன்ட்ரேட்டரில் நம்ம எல்லா எக்ஸையும் ஒரே பேஸ்கெட்டில் போட போகிறோம். அதாவது நம்மளோட எல்லா ஃபண்ட்ஸையும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்லையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட செக்டார்லேயோ கான்சன்ட்ரேட்டடாக வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். அண்ட் அ டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வில் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் லாஸ் வித் லெஸ் வாலட்டிலிட்டி. ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஒரு 30-40 கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சில கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், சில கம்பெனிஸ் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போது உங்களோட லாஸும் மினிமைஸ் ஆகும், வாலட்டிலிட்டியும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பெருசாக இருக்காது. ஆனால் நீங்கள் 1 or 2 கம்பெனிஸில் இருந்து ரெண்டுமே வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா, இல்லை நீங்கள் மோஸ்ட்டாக எந்த பர்டிகுலர் ஸ்டாக்லேயோ செக்டார்லேயோ வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவே வந்து பெருசாக ஸ்விங் ஆகும், வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ரிஸ்க் டாலரன்ஸும் ரிஸ்க் ஆப்பிடைட்டும் கம்மியாக இருக்கிறவங்க டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ்கெட்ஸாக எடுத்துக்கலாம். அவங்க நிஃப்டி 50னா நீங்கள் 50 கம்பெனிஸில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அவங்க வச்சிருக்கிற வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி. சில பேர் வந்து டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போனா 500-600 கம்பெனிஸ்க்கு மேலே அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா கேஸ் எடுத்திங்கன்னா அவர் டைட்டனில் அவர் மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸை கொட்டினதுனால தான் அவரால் ஜெனரேஷனல் வெல்த்தே கிரியேட் பண்ண முடிஞ்சது. பட் எல்லாராலையும் ஒரு டைட்டனை கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் எல்லாருக்கும் அதோட வாலட்டிலிட்டியில் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ரிஸ்க் ஆப்பிடைட் இருக்காது. டு நாட் பெட் த ரேன்ச் ஆன் எனி சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட சொத்து மதிப்பெல்லாம் சேர்த்து ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுத்து போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை பீஸ்ஃபுல்லாக தூங்க விடாது. செத் கிளார்மேன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இன்வெஸ்டர்ஸ். அவர் ஒரு வேல்யூ இன்வெஸ்டர் தான். அவர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். If your conviction is based on solid research, you should be able to tell a good investment from a bad and a great investment from a good. If one can do so, there is no logic in having the same size position with your best and your 100th best idea அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணுறேன், திரும்ப ஒரு ஐடியா வருது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி 100 ஐடியாஸ் எனக்கு இருந்ததுன்னா நான் ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஐடியான்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணதும் என்னோட 100th பெஸ்ட் ஐடியான்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் ஒரே வெயிட்டேஜில் வச்சுக்கிறதுல எந்த லாஜிக்குமே கிடையாது. ஆப்வியஸாக எனக்கு எது மோஸ்ட் கன்விக்ஷன் இருக்குது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வருங்கிற நம்பிக்கை எனக்கு பர்சனலாக இருக்குது, எதோட வாலட்டிலிட்டியில் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரிஞ்சு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் தான் நான் வந்து என்னோடய பொசிஷனை வந்து அதிகமாக வச்சுக்கணும். என் பொசிஷன் சைஸிங்கை அதுக்கேற்ற மாதிரி தான் நான் செட் பண்ணணுங்கிறது செத் கிளார்மேனோட ஐடியா. கண்டிப்பாக நானுமே இதை தான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ பொசிஷன் சைஸிங் மேட்டர்ஸ். கிளார்மேன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவார். 3%, 5% அண்ட் 6% பொசிஷன்ஸ் வந்து அவரோட ஃபேவரட் ஐடியாஸ்க்கு வந்து ஒதுக்குவார்.
ஒரு நல்ல கம்பெனி சூப்பர் பார்கெனாக மாறும்போது அவர் 10% 15% ஸ்டேக்லாம் எடுப்பார். ஸோ அவர் ஐடியாஸாக சொல்கிறது வேறு, அவர் நடைமுறையில் என்ன செயல்படுத்துகிறாருங்கிறது வேறு. இப்போ மோனிஷ் பாப்ரா என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அவர் ஏர்லி ஸ்டேஜஸில் 10 பொசிஷன் பாலிசின்னு ஒன்று வச்சுருந்தார். அவர் 10 கம்பெனிஸ் சூஸ் பண்ணுவார். அவரோட 10 பெஸ்ட் ஐடியாஸ், ஈச் ஐடியாவுக்கும் 10% பொசிஷன் அலோகேட் பண்ணிடுவார். இதில் என்னென்னா, அவர் யூஸ்வலாக எந்தெந்த ஐடியாஸ்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குதுன்னு நினைக்கிறாரோ, அதாவது அவரோட 7th பெஸ்ட் ஐடியா, 8th பெஸ்ட் ஐடியா, 9th பெஸ்ட் ஐடியாலாம் அவரோட இனிஷியல் ஐடியாஸோட அவுட் பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத அவர் வந்து ரியலைஸ் பண்ணி தான் இந்த ஐடியாவை கொண்டு வந்திருந்தார். அவர் 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸில் டென்டா ஃபினான்ஷியல் கார்ப்பில் பெரிய அடி வாங்கினார். அதுலேருந்து அவர் பொசிஷன்ஸ் வந்து 2 to 3% மேலே அலோகேட் பண்ணுறதே இல்லை. பட் எல்லாமே நல்லா வந்தது. அவர் கன்விக்ஷனும் ஸ்ட்ராங்காக இருக்குது, கம்பெனியும் அண்டர் வேல்யூடாக இருக்குது, கண்டிப்பாக இதில் ரிட்டர்ன்ஸ் வரும்னு அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்ததுன்னா 10%க்கு வந்து அலோகேட் பண்ணுவார். ஜேமி டினன் வந்து யார்க் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டோட CEO அண்ட் ஃபவுண்டர். அவரோட கோட் என்னன்னு பார்ப்போம். யுவர் பொசிஷன் சைஸ் இஸ் மோர் அ ஃபங்க்ஷன் ஆஃப் நாட் ஹவு மச் யூ கேன் மேக் பட் ஹவு மச் யூ கேன் லூஸ். ஸோ உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ், ரிஸ்க் ஆப்பிடைட் பொறுத்து தான் நீங்கள் வந்து ஒரு பொசிஷனோட சைஸை நிர்ணயிக்கணும்னு சொல்கிறாரு. நீங்கள் 20% 30% ஆஃப் ஃபண்ட்ஸ் ஒரு ஸ்டாக்கில் போகிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. பட் அது அங்கேருந்து 30% 40% ட்ராப் ஆகும்போது உங்களோட ஃபண்ட்ஸோ உங்கள் வெல்த்தோ எவ்வளோ குறையும், அதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து பொசிஷன் சைஸிங் பண்ணணும். அது எவ்வளோ வெல்த் க்ரியேட் பண்ணுங்கிற ஆப்டிமிசமோட பண்ணிங்கன்னா நீங்கள் வாலடைட்டில் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. இதை தான் அவர் மேனேஜ் யுவர் பொசிஷன் பேஸ்ட் ஆன் யுவர் டவுன்வர்ட் லாஸ் பெர்ஸ்பெக்டிவ், நாட் யுவர் அப்வர்ட் பொட்டென்ஷியல். நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ அதிகமாக வரும்னு நினச்சிக்கிட்டே தான் பாதி நேரம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் நம்ம இதை ஆன்டி தீசிஸாக பார்த்து இதுலேருந்து வந்த லாஸ் எவ்வளோ வரக்கூடும், அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா, நம்மளால் அது மறுபடியும் பிரேக் ஈவன் ஆகி அங்கேருந்து ரேலி கொடுக்குற வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியுமாங்கிறத யோசிச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். கென் கிரிஃபின் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இவரும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இன்வெஸ்டர்ஸ். When emotionally married to an investment, we lose the judgment and rationality that defines successful investors. So I want no position to be a significant position in the portfolio, that we are emotionally invested in the outcome. For example, உங்கள் போர்ட்ஃபோலியோ சைஸில் 30% 40% மேலே ஒரே ஸ்டாக்கில் போட்டிங்கன்னா நீங்கள் எமோஷனலி அட்டாச் ஆயிடுவீங்க அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில். அப்போது அந்த ஸ்டாக், அந்த கம்பெனி நிஜமாலே வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது, அதால் ரெக்கவர் ஆக முடியாது நம்ம அப்ஜெக்டிவாக யோசித்தாலும் நம்மளோட அட்டாச்மெண்ட் வந்து அதை அப்படி பார்க்க விடாது. கண்டிப்பாக இது ரெக்கவர் ஆகும்னு ஃபேக் சென்ஸ் ஆஃப் ஹோப்பை நம்மளே க்ரியேட் பண்ணிப்போம். ரொம்ப சிக்னிஃபிகண்ட் பொசிஷன் இல்லாமல் எவ்வளோ சைஸ் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ நம்ம வந்து ஒரு ஸ்டாக்குக்கு அலோகேட் பண்ணால் அதோட ரொம்ப அட்டாச் ஆகாமல் இருக்குமோ அது வரைக்கும் தான் நம்ம வந்து த்ரெஷ்ஹோல்ட் க்ரியேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு வந்து கென் கிரிஃபின் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட ரிஸ்க் டாலரன்ஸ். என் போர்ட்ஃபோலியோ, என்னோடய மொத்த வெல்த் எவ்வளோ கீழே போனால் என்னால் பயப்படாமல் ஹேண்டில் பண்ண முடியுங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், அனலைசிங் ஆர் சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் அண்ட் இட்ஸ் அக்செப்டன்ஸ் டு வாலடைலிட்டி. ஒரு ஸ்டாக் 30-40% மேலேயும் கீழேயும் ஸ்விங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ ஸ்விங் ஆனால், எவ்வளோ வாலடைலாக இருந்தால் நம்மளால் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் அதை வேடிக்கை பார்க்க முடியுங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரிஸ்க் டாலரன்ஸ் கொஞ்சம் அதிகம்னு நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். என் ரிஸ்க் ஆப்பிடைட்டும் ரொம்ப அதிகங்கிறது நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். என் டோட்டல் வெல்த், என்னோடய டோட்டல் போர்ட்ஃபோலியோ 50% கீழே விழுந்தாலும் நான் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் என்னால் அதை வேடிக்கை பார்த்துட்டு அது ரெக்கவர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியுங்கிற பிலீஃப் எனக்கு இருக்குது. உங்களுக்கு ரிஸ்க் ஆப்பிடைட் கம்மியாக இருக்குது, ரிஸ்க் டாலரன்ஸ் கம்மியாக இருக்குன்னா ஆப்வியஸாக நீங்கள் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங் பண்ணுறீங்க, ஆனால் 50-60 கம்பெனி பார்க்கணும், டெய்லியும் 4 கம்பெனியை பார்த்துட்டு எங்கெல்லாம் அண்டர் வேல்யூவேஷன் இருக்குன்னு தேடிட்டே இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களோட 60th பெஸ்ட் ஐடியா 100th பெஸ்ட் ஐடியாவில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் 5 பெஸ்ட் ஐடியா வச்சுருப்பீங்க, அப்புறம் டெய்லி ஒரு கம்பெனியை பார்த்து ஒரு ஐடியாலும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கே தெரியாமல் 50 60 70 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. இதுவுமே டைவர்சிஃபிகேஷனுக்கு தான் வழிவகுக்கும். இதுக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணிடலாம். என்னோடய பர்சனல் பிலீஃப் என்னென்னா, எனக்கு 10 பெஸ்ட் ஐடியாஸ் இருக்குன்னா நான் அதுக்கப்புறமும் மற்ற கம்பெனிஸில் அனலைஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பிஸ்னஸஸை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் என்னோடய எல்லா நல்ல ஐடியாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற அர்த்தமே கிடையாது. கமெண்ட் செக்ஷனில் நீங்களே பார்ப்பீங்க, பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோஸ்லேயும் நீங்கள் போய் கீழே கமெண்ட்ஸில் பாருங்கள். எல்லாருமே வந்து டெய்லி ஒரு கம்பெனி பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு தேடிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி அவங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் நல்ல நல்ல கம்பெனிஸாக சூஸ் பண்ணி வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த பொசிஷன் சைஸாக பில்ட் பண்ணிகிட்டே வரணும். அப்புறம் அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு லாங் டேர்மில் சிக்னிஃபிகண்ட் வெல்த் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். பட் நீங்கள் 50-60 கம்பெனியில் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன பொசிஷன் வச்சுருந்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு ஜெனரேஷனல் வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்கு வழி வகுக்கவே வகுக்காது. இதுதான் நான் கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். இந்த வீடியோவில் நம்ம டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ அண்ட் கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நான் பர்சனலாக கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ தான் பிக் பண்ணுவேன். அதுக்கு என்ன ரீசன்ஸ்னு உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன்.
உங்கள் போர்ட்ஃபோலியோ கான்சன்ட்ரேட்டடாக இருக்கா டைவர்சிஃபைடாக இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.